மனிதனால் போதைக்கென்றே படைக்கப்பட்ட வஸ்துக்களில் ராஜ போதை என்பது கஞ்சா புகைப்பதே. மனிதனின் முதல் கண்டுபிடிப்பே கஞ்சாதான். இது போதை வஸ்து என்பதை விடவும் சிறந்த மூலிகையுமாகும். சித்த மருத்துவ தலைவலி மாத்திரைகள், காய்ச்சல் மாத்திரைகள், விஷமுறிவு குடிநீர் வகைகள் எல்லாமே இதில்தான் தயாரிப்பார்கள். அக்கால தவயோகிகள் விஷமில்லா மரப்பாலில் அதை கலந்து உருட்டி காய வைத்து சிகரெட் போல் செய்து புகைப்பார்கள். இந்த போதை செய்யும் அற்புதங்கள் பல. நாம் நடக்கும்போது 100 கிலோ எடையுள்ள மனிதன் 40 கிலோ எடை குறைந்தது போல் உணர்வான். செய்யும் வேலைகள் மிக விரைவாக நடக்கும். மனதில் எதை நினைத்துக்கொண்டு புகைக்கிறோமோ அது தடம் புரளாமல் அப்படியே நிற்கும். மனம் ஒரு நிலைப்பட்டுவிடும். ஒரு பாடல் எழுத ஆரம்பித்தால் அதற்கான சரியான வரிகள் அடுத்தடுத்து ரெடியாக வந்து நிற்கும். வரிகளில் தவறே வராது. சிவனே என்று நினைத்தால் சிவன் முன்னே வந்து நிற்பார். முக்தியடைய முனையும் துறவிகளுக்கு இது பெரிதும் உதவியது. ஒரு கணக்கை போட நினைத்தால் விடை முன்னே வந்து நிற்கும். புரியாத விஷயங்களின் ரகசியம் நம் மூளை உடனே கண்டு கொள்ளும். துணிகளுக்கு பூக்களின் டிசைன் கொடுக்க வேண்டுமென்று ஒருவன் நினைத்து ஒரு பூவை தன் கற்பனைக்குள் கொண்டு வந்தானால் விதவிதமான புது புது அடுக்குகள் வந்து கொண்டே இருக்கும். களவு நடந்த இடத்தை ஒரு போலீஸ்காரன் இந்த போதையில் பார்க்கிறான் என்று வைத்துக்கொண்டால் குற்றவாளியை இனம் காட்டிவிடும். ஆனால் இந்த போதையில் இருப்பவன் எக்காரணம் கொண்டும் காமெடிகளை மட்டும் பார்க்கவோ கேட்கவோ கூடாது. சிரிப்பு வந்துவிட்டால் நிறுத்தவே முடியாது. போதை தெளிந்த பிறகே சிரிப்பு நிற்கும். அதனால் உயிர் ஆபத்து கூட வரலாம். போதையை அனுபவிக்க வேண்டுமென்றால் எக்காரணம் கொண்டும் கண்களை மூடக்கூடாது. ஒரு நிமிடம் மூடினாலும் பிறகு காலையில் பார்க்கணும். இதன் இன்னொரு மகத்துவம் செக்ஸுக்கு பயன்படுத்துவதுதான். இதை பற்றி விரிவாகச் சொல்லக்கூடாது என்பதால் சுருக்கி கூறுவோம். இந்த போதையில் கண்களை மட்டும் மூடாமல் ஒரு பெண்ணிடம் ஒருவன் உறவாடினால் விடிந்தாலும் நிறுத்தமாட்டான். அந்த பெண்ணுக்கு இவன்தான் காமக்கடவுளான மன்மதனாக துலங்குவான். ஆண்மகனுக்கென்று இறைவன் கொடுத்த இந்த அற்புத வரம் இன்றைக்கு சட்டவிரோதமாக வல்லவா இருக்கிறது. என்ன செய்வது?